தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமென். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ஆண்டவருடைய மகிமையினால் மகிமையுள்ள ஒரு நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் மகிமையான ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர ஆண்டவருக்குள்ளாக இணைந்திருக்கின்றோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக மாறப்போகிறது. எங்களுடைய வாழ்க்கை இந்த நொடி பொழுது இதோ இந்த வழிபாடு ஆரம்பிக்கும் போது குறைவோடு இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கின்ற ஆராதனை செய்கின்ற இந்த வழிபாடு நிறைவடையும் போது நிறைவாக மாறப்போகிறது. எங்களுடைய வாழ்க்கை சாதாரணமான ஒரு தண்ணீராக இந்த வழிபாடு ஆரம்பிக்கும் போது இருந்தாலும் நிறைவடையும் போது ஆண்டவருடைய விலை மதிப்பில்லாத திராட்சை ரசமாக மாறப்போகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் குறைவான மனிதனாக இதோ இந்த வழிபாடு ஆரம்பிக்கும் போது இருந்தாலும் நாங்கள் வழிபட போவது, நாங்கள் பெயர் சொல்லி அழைக்கப் போவது, நாங்கள் அப்பா தந்தை என்று அழைக்கப் போகிறவர் நிறைவானவர். அப்படி நிறைவான ஆண்டவரை நோக்கி, நிறைவான ஆவியானவரை நோக்கி நீங்களும் நானும் துதித்து பாடப்போகின்றோம். ஒரு கணம் அமைதியாக உங்கள் கண்களை மூடி 2 கரங்களையும் நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. முதலில் எங்களை நாங்கள் உணர்வோம். எங்களுடைய செயலினால், எங்களுடைய பேச்சுக்களினால், எங்களுடைய பொறுப்புகள் மீறி, கடமைகள் மீறி, தவறுகள் செய்து நாங்கள் ஒரு குறைவாக இருப்பதை, குறைவான மனிதனாக இருப்பதை, தரங்கெட்டு போயிருப்பதை, தவறி போயிருப்பதை, பாதையை விட்டு விலகி போயிருப்பதை 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து ஆமா உண்மைன்னு சொல்லி உணருங்க. அந்த உணர்வோடு, அந்த மனநிலையோடு நிறைவான ஆண்டவரை நோக்கி, நிறைவான ஆவியானவரை நோக்கி நீங்க வாரும் ஆவியானவரேன்னு சொல்லி பாடுவா. ஆவியானவரே, இதோ குறைவாக இருக்கக்கூடிய என் வாழ்க்கையில் எதிலும் எல்லாவற்றிலும் குறைவாக இருக்கக்கூடிய நான் உங்களை வாங்கன்னு சொல்லி அழைக்கிறேன். வாங்க ஆவியானவரே. என் பள்ளங்கள் எல்லாம் நிரப்ப, என் வாழ்க்கையினுடைய கோணலானவை நேராக வாங்க ஆவியானவரேன்னு சொல்லி, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமேன்னு சொல்லி ஆவியானவரை நோக்கி பாடுவோம். ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆமென். நன்றி. நிறைவான ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. வல்லமைக்கு நன்றி ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வரும்போது குறைகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அபிஷேகம், அபிஷேகம், வல்லமை, வல்லமை, முடியாததும் எதுவும் சாத்தியமாகும். அபிஷேகம், 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 அபிஷேகம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புமே. ஆவியானவரே. பிரியமானவர்களே, எல்லோரும் 2 கரங்களையும் கும்பிட்டபடி ஆண்டவரிடத்தில் முழுமையாக ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூர் திருமண அற்புதம், இயேசு ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அன்னை மரியாளினுடைய பரிந்துரையால்
இயேசு ஆண்டவரிடத்தில் அந்த திருமண வீடு குழம்பி போயிருந்த நேரம், மணக்கோலத்தில் இருந்த கணவன் மனைவி, அம்மா அப்பா, இரண்டு பக்கமும் உற்றார் உறவினர்கள், ஐயோ வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்களே, அவர்களுக்கு பருவதற்கான இந்த ரசம் இல்லையே என்று நினைக்கும் போது இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவல் நிலை உருவாக போகுதுன்னு சொல்லி துடித்த நேரம், ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையில் மிக ஆசீர்வாதமானது, ஒரு சந்தோஷம் நிறைந்த நாள். அப்படியேப்பட்ட நாளில் கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு குடிக்க தண்ணீரோ ரசமோ சாப்பிடையோ இல்லை அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை ஒரு கசப்பான வாழ்க்கையை ஒரு அபசகுணமாக நினைச்சிருவாங்களோன்னு சொல்லி இப்படியான நிறைய அவல நிலைகள் இருந்த நேரம், ஒரு அச்சத்துக்குரிய சூழ்நிலைகள் இருந்த நேரம், ஆவியானவர் இயேசு மூலம் அந்த இடத்தில் அசைவாடி, ஆவியானவர் இயேசு ஆண்டவர் மூலம் அந்த இடத்தில் நிறைவாக இறங்கி சூழ்நிலைகளை மாற்றினார். அன்னை மரியாள் இயேசுவின் இடத்தில் இப்படி ரசம் முடிந்து விட்டது என்று சொன்னாங்க. ஆனா இயேசு ஆண்டவர் ஆவியானவரை இந்த இடத்தில் வாருங்கன்னு சொல்லி அழைத்திருக்க வேண்டும். அவர் அழைத்திருப்பார். அவர் வந்ததால் தான் அந்த சூழ்நிலை அந்த இடத்தில் மாறியது. பிரியமானவர்களே, இதோ இப்ப உங்க வீட்டை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய, உங்களுடைய குடும்பத்தை, விசேட விதமாக தொழில் செய்கின்ற இடத்தை, உங்க வாழ்க்கையில நீங்க அடிமையாய் போயிருக்கக்கூடிய கூடாத பழக்கத்தை, பிரச்சனைகள், கடன்கள், இது எல்லா மத்தியிலும் ஆவியானவர் நிறைவாக செயல்படும்படியாக சொல்லுங்க. விசேட விதமாக பிரியமானவர்களே, வெறும் இந்த வழிபாட்டு நேரம் மாத்திரம் அல்லாமல், ஒரு திருப்பலிக்கு போகின்ற நேரம் மாத்திரம் அல்லாமல், ஒரு குணமாக்குதல் வழிபாட்டில் மாத்திரம் நீங்களும் நானும் ஆண்டவரை இயேசுவேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லும் போது மாத்திரம் ஆண்டவர் அந்த நேரத்தில் வந்து செயல்படுத்தக்கூடிய சாதாரண மனிதர் அல்ல. ஆசீர்வாதமான நேரத்தில் ஆசீர்வாதம் கிடைக்க நீ சாதாரண நேரங்களில் ஆண்டவர் ஒன்றிருத்திருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இன்றைய நாள் வழிபாட்டில் உணர்த்துறாரு. பிரியமானவர்களே, எந்த நேரமாக இருந்தாலும் ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும், சூழ்நிலை மாறணும்னு சொல்லி ஆவியானவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. வனாந்திரம் வயல்வெளி ஆகட்டும், பாலானது பயிர் நிலமாகட்டும், நீங்க வந்த ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறும். ஆவியானவரே, நீங்க வந்தா முடியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உணர்ந்து இதோ பயத்தோடு பக்தியோடு கூப்பிடுறோம், வாங்க ஆண்டவரே வாங்க. ஆமென். வயல்வெளியாகுமே, ஆகும் ஆண்டவரே. பாலானது ஆமென். பயிர் நிலமாகுமே, நான் உம்மை நம்புகின்றேன் ஆண்டவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. நீங்க வந்தா போதும் ஆவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில முடியாதது ஆவியானவரால முடியாத எதுவுமே இல்லை. சாத்தியமாகுமே. ஒப்பு கொடுத்து கூப்பிடுங்க. நீங்க வாரும் ஆவியானவரே. நீர் வந்தால் நீங்க வந்தா மாறும் ஆவியானவரே. மாறுமே, தொடர்ச்சியாக நீர் வந்தால் முடியாதது முடியாதது ஒன்றும் இல்லை. பாடுங்க, தொடர்ச்சியா பாடுங்க. ஒப்பு கொடுங்க. நீர் வந்தால் ஆவியானவர் சூழ்நிலை நீர் வரும் ஆண்டவரே. நீர் வல்லமையோடு இறங்கு. உங்களால முடியாதது எதுவும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களால் சாத்தியமானது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களை இறங்கும் ஆவியானவரே. அப்பா, இதுவரை நாளும் இல்லாத வழிநடத்தல் ஆண்டவர், இதுவரை நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத பாதுகாப்பு எங்கள் மத்தியில் நிறைவாக இறங்கும். எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, எங்களை வழிநடத்த வாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரணும்னு சொல்லி எங்கள் மத்தியில் இறங்கி வழிநடத்த வாரும் ஆவியானவரே. எங்களோடு பேச வாரும் ஆவியானவரே. எங்களோடு உறவாட வாரும் ஆவியானவரே சொல்லி கூப்பிடுங்க. என்னை தெளிவாக வழிநடத்த ஆண்டவரே, கண்களின் வாழ்க்கையில் உடைய ஆண்டவரே, நல்லதை எங்களுடைய கண்களில் தென்பட, நான் நல்லதை தொட, நான் நல்லதை தெரிந்து கொள்ள எங்கள் மத்தியில்
மத்தியில் வாரும் ஆவியானவரேன்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. வாரும் ஆவியானவரே, அபிஷேகம் நிறைந்த அப்பா, பரிசுத்தம் நிறைந்த ஆவியானவரே, இதோ இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நிறைவாக இறங்கி வரும் ஆவியானவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவரே, நிறைவாக வரும் ஆவியானவரே. ஆமென். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சொல்லுவோம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவரிடத்தில் ஆவியானவருடைய துணையோடு, ஆவியானவருடைய வல்லமையோடு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரிடத்தில் கிருபையை நாங்கள் கேட்க போகின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக இறங்கி வரணும்னு சொல்லி. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு விடயத்தை நீங்களும் நானும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் நிற்கின்ற இடம், நீங்கள் தொழில் செய்கின்ற இடம், உங்களுடைய வீடு, உங்கள் கணவன், மனைவி, இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மனிதனும் யாரும் எங்களை பற்றியான முழுமையான எல்லா ரகசியங்களையும், எல்லா அந்தரங்கங்களையும், எல்லா விடயங்களையும் எங்களோடு இருக்கக்கூடிய தாய், தந்தை, கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்பா அம்மாவுக்கு நாங்கள் சொல்கிறதே இல்லை. சில நேரம் அவங்களை ஏமாற்றியும், சில நேரம் அவங்களுக்கு தெரிஞ்சவற்றை மட்டும் சொல்லி, சில சொல்ல முடியாத விஷயங்கள் எங்களுக்குள்ள மாத்திரம் எங்களுக்குள்ளே இருக்கு. பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை எங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் என்னதான் இந்த இடத்தில் நின்று உங்களோடு கைவிரித்து இப்படி நான் பேசினாலும், என் மனதில், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆழமான எண்ணங்கள், ஆழமான செயற்பாடுகள் ஆண்டவருக்கும் எனக்கு மாத்திரம் தான் தெரியும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. அப்பா, உங்களுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் வராம ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் செயலாற்றாமல் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. பிரியமானவர்களே, எங்களிடத்தில் யாராவது ஒரு மனிதர் தேவைக்காக வந்து பழகும் போது உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்காகத்தான் வந்து நம்மக்கிட்ட பழகுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதே மாதிரி தானே ஆண்டவருக்கும் அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கக்கூடிய எங்கள் இயேசப்பா எங்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருக்கும் போது, எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைனா மட்டும் ஆண்டவரே அப்பான்னு சொல்லி கூடி வந்துட்டு, அந்த தேவை கிடைச்ச பிற்பாடு உலக வாழ்க்கையில் நீங்களும் நானும் இருந்துட்டு திரும்ப ஆண்டவரேன்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில். உம்மை நேசித்து நான் வாழ்ந்து கிருபையை பெற்றுக்கொள்ள எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ஆண்டவரே, உங்கள் கிருபையை தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. சொல்லுங்க, உங்களை நேசிக்கணும். வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களை நேசித்து வாழ்ந்திட, நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்து ஒரு நீர் ஆண்டவரே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். நன்றி ஆண்டவரே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே.
இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவர் எங்களோடு பேசுகின்றார். இதோ உங்களோடு ஆண்டவர் உரையாடி கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்கள் எல்லோரும் இந்த வழிபாட்டில் ஒரு மனதோடு பங்கு பெறுங்க. உங்க வாழ்க்கையை ஒரு முறை யோசிச்சு பாருங்க. எத்தனை இடத்தில் நீ தகுதியற்றவன் சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க தொழில் செய்கின்ற இடத்தில் எத்தனை முறை பின்னுக்கு கடைசி வரிசையில் நீங்க நின்றுக்கீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க படிக்கும் போது, நீங்க படிக்கின்ற அந்த வகுப்பறையில் நீங்க கடைசி நாட்களில் எத்தனை பேர் எத்தனை முறை உட்கார்ந்து இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இருக்கிறதுக்கு வீடு இல்லாம ஒவ்வொரு இடமா மாறி மாறி கூலி வீடுன்னு சொல்லி எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு நீங்க இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சில நேரம் எங்களுடைய நோயினால, சில நேரம் எங்களுடைய குடும்பத்தில் மற்றவர்கள் செய்த தவறுகள்னால, சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய தோற்றம் இல்லைன்னா எங்களுடைய ஒரு வசதி இல்லாதனால எத்தனை பேர் எங்களை பாதியில கைவிட்டுட்டு போயிருக்காங்க. யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் இந்த வழிபாடை பார்த்து கொண்டிருக்க உங்கள் மத்தியில எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களா? நான் கைவிடப்பட்டுட்டேன்னு சொல்லி யாராவது நினைக்கிறவங்க இருக்கீங்களா? எனக்கு இனிமே ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்கிறவங்க இருக்கீங்களா? எனக்கு தொழில் துறையில் இனி ஆசீர்வாதம் வராது, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்காது, எனக்குன்னு சொந்தமா வீடு கிடைக்காதுன்னு சொல்லி காயப்பட்ட மனதோடு இருக்கீங்களா? இப்ப கண்களை மூடுங்க. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை இதோ பரலோகத்திலிருந்து உங்க காதுக்குள்ள, உங்க வேதனையான மனசுக்குள்ள, இந்த எண்ணங்களுக்கு மத்தியில இந்த வேதனைகள் எல்லாவற்றையும் செங்கடலாய் இரண்டாய் பிரித்தது மாதிரி உங்கள் வேதனை கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் செங்கடலை போல இரண்டாய் பிரித்து கொண்டு உங்க அருகில வந்து உங்களுடைய அழுகின்ற முகத்தை பார்த்து கண்ணீரை துடைத்து வைத்து உங்க 2 கரங்களையும் பிடிச்சு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்ற இறை வார்த்தை இதுதான். விடுதலை பயணம் 33வது அதிகாரம் 17வது வசனம். உன் பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, உன் பெயர் உட்பட உன் தலையில இருந்து கீழே விழுகின்ற முடியில இருந்து உன்னை எனக்கு தெரியும், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேண்டான்னு கிடந்த என் வாழ்வை வேண்டுமென்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே, நீர் தந்த இந்த இறை வார்த்தைக்கும் உம்முடைய அன்புக்கும் உங்க கிருபையான ஆசீர்வாதத்துக்கும் நன்றின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாடுங்க, ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே. ஆமென், ஆமென். வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே, கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே, உந்தன் அன்பையே பாடிடுவேன். இயேசுவே, உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே, உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே, உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். ஆராதிப்போம், ஆராதிப்போம், ஆராதிக்கிறோம். உண்மையுள்ளவரே, உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்முடைய ஆணி கொண்ட கரங்களை இறுக்கி உண்மையுள்ளவரே, ஆண்டவரே, உம்மை அரவணைத்துக் கொள்கிறோம். உம்முடைய மடியில், உம்முடைய தோளில் ஆண்டவருடைய கட்டி அரவணைத்து ஆண்டவரே உங்களை சூழ்ந்து கொள்கின்றோம். உங்களுடைய காலடிகளை கட்டி பிடித்துக் கொள்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்மை முழு மனதோடு, முழு மன விசுவாசத்தோடு ஆண்டவரை விடுதலை தேடி கண்ணீரோடு, ஆண்டவரை காயத்தோடு, ஆண்டவரை நம்பிக்கையோடு, ஆண்டவரை வேதனையோடு
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, கிருபை தாருமே, உங்கள் கிருபை தாருமே, உங்கள் கிருபை தாருமே, உங்கள் கிருபை தாருமே, உங்கள் கிருபை தாருமே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவரிடத்தில் 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ இந்த வழிபாட்டினூடாக என் தவறுகளிலிருந்து, என் தேவைகளிலிருந்து, என் வாழ்க்கையினுடைய ஓட்டம் பயணத்திலிருந்து எல்லாவற்றையும் தெரியும் என்று சொன்னவரே, என் பெயரிலிருந்து என் வாழ்க்கை முழுவதுமாய் தெரியும் என்று சொன்னவரே, ஆண்டவரே, என் குடும்ப உறவுகளுக்கும், தொழில் செய்கின்ற இடத்துக்கும், நான் அன்பு செய்கின்ற உறவுகளுக்கும், யாருடைய வாழ்க்கையிலும் நான் தெரியாமல் மறைந்து மறக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் பார்வையில் ஆண்டவரே உங்களுக்கு நான் தெரிகின்றேன் என்று சொன்னீரே. உங்கள் பார்வையில் தெரிஞ்சுக்கிட்டதே என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே, நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. எண்ணிக்கை ஆகமம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் ஒளிர செய்வார் என்று வாக்குறுதி தந்தவரே. என்னை தெரியும் என்று சொன்னவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை என் மத்தியிலும் என் குடும்பத்தின் மத்தியிலும் ஒளிர செய்வீர் என்று நம்பிக்கையோடு நன்றி சொல்லுகின்றேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. ஆமென். தேவைகள் 1000 எம்முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் வந்தீர். தேவைகள் 1000 என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் வந்தீர். தேவையை பார்க்கிலும் நீங்க பெரியவர் ஆண்டவரே, பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் வல்லமையோடு செய்பவர் நீரல்லோ. தேவையை பார்க்கிலும் சந்தோஷமாக சொல்லுகின்ற பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்ய போறீங்க. நன்றி செய்பவர் நீரல்லோ. நீங்க வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நம்பிக்கை, எங்க நம்பிக்கை. உங்களை விட்டு எங்க வாழ்க்கையில யாருமே இல்லை அப்பா, வேறு துணை இல்லை. உங்களை விட்டு எங்க வாழ்க்கையில யாருமே இல்லை. நீங்க நன்றி எங்க நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. உம்மையன்றி வேறு